இப்போ நான் கல்வித்துறைக்கு சொல்கிறேன், சிஎம் அண்ணாவுக்கும் சொல்கிறேன், விசாரிங்க, விடாதீங்க. நிறைய பிள்ளைங்க இறந்துருக்காங்க அந்த ஸ்கூலில். என் மகளை உடல் உறுப்புக்காக கொன்னுட்டாங்க, விஜய் அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க, கதரும் தந்தை. காஞ்சிபுரம் தனியார் பள்ளியின் விடுதியில் +1 மாணவி சில நாட்களுக்கு முன்பு உயிரை மாய்த்து கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் கார்த்திக் மகாலட்சுமி தம்பதி. இவர்கள் சென்னை கீழ்கட்டளையில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பாலரக்ஷனா என்ற மகள் இருந்தார். மூத்த மகளான பாலரக்ஷனா காஞ்சிபுரம் அருகே ஓரிக்கையில் உள்ள பாரதிதாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அங்குள்ள விடுதியில் தங்கி +1 வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் சம்பவத்தன்று காலை தன் தாயார் மகாலட்சுமிக்கு மகள் பாலரக்ஷனா போன் மூலம் அழைத்து பேசியுள்ளார். ஆனால் சில வார்த்தைகள் மட்டுமே பேசி போனை கட் செய்துள்ளார். இந்நிலையில் 8 மணிக்கு பள்ளியில் இருந்து அழைத்து விடுதியில் தங்கியிருந்த மகள் விபரீத முடிவெடுத்துக் கொண்டதாக பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மாணவியை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பள்ளி நிர்வாகத்தினர் அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அங்கு பரிசோதித்து பார்த்த மருத்துவர் மாணவி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து மாணவி உடல் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாணவியின் பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று மகளின் உடலை பார்த்து கதறி அழுதனர். பள்ளியில் போலீஸ் எஸ்பி அரவிந்த், பள்ளிக்கல்வித்துறையினர், குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி என பல்வேறு தரப்பினர் விசாரணை நடத்தியுள்ளனர். மாணவியின் தந்தை கார்த்திக் தனது மகள் உடல் உறுப்புக்காக கொல்லப்பட்டதாக திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். 15 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணை கொண்டு ஒரு நாள் லீவு அப்படி சொல்லி விட்டுட்டு வந்தேன். அப்போ என்கிட்ட பணம் வாங்கும்போது உங்களுக்கு நான் அப்பனா செகண்ட் அப்பனா தெரியல. இப்போ என் பொண்ணு செத்த பிறகு கேஸ் அப்படியே கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இப்போ புதுசாக என் ஃபோட்டோ, நீங்கள் என்ன தான் ஃபோட்டோ போட்டாலும் நீங்கள் பண்ண அராஜகம் அக்கறமோ எல்லாம் மக்களுக்கு தெரியும். என் பொண்ணு மாதிரி அந்த ஸ்கூலில் நிறைய பொண்ணுங்க செத்து இருக்குது. மக்களே பதில் சொல்லுவாங்க. என்ன டவுட்டுன்னா, என் பொண்ணு செத்துருச்சின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போய் தான் என் பொண்ணை செக்அப் பண்ணிடுறீங்க, ஸ்ரீனி ஹாஸ்பிட்டலில். அதுக்கு பிறகு தான் நான் சிஹெச்க்கு எடுத்துகிட்டு போனேன் என் பொண்ணை. இப்போ 6 ஆர்கான்ஸு இப்போ என் பொண்ணு உடம்புலேருந்து எடுத்திருக்காங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்குன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஸ்டேஷனில் தான் சொன்னாங்க. நான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ தாலுகா ஸ்டேஷனில் தான் சொன்னாங்க. அது இன்றைக்கி தான் சொன்னாங்க. ஆர்கான்ஸ் அப்போ திருடுனீங்களா, யாருக்கும் விற்றீங்களா, அதுக்காக பிள்ளைங்களை கொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு டவுட் இருக்குது. என் பொண்ணு தூக்கிட்டு தற்கொலை பண்ணலை, எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணதான் கிடையாது. இந்த ஸ்கூல் மேலே கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். இன்னொன்று, இந்த பப்பா அப்படின்னு ஒருத்தன் அந்த ஸ்கூலே ஆண்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, என் பொண்ணே இழந்துட்டேன். ஆனால் இனி என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி இனிமேல் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது உலகத்தில். இப்போ நான் கல்வித்துறைக்கு சொல்கிறேன், சிஎம் அண்ணாவுக்கும் சொல்கிறேன், விசாரிங்க, விடாதீங்க. நிறைய பிள்ளைங்க இறந்துருக்காங்க அந்த ஸ்கூலில். நான் தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். மாணவி தற்கொலை செய்தது பற்றி காஞ்சி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதோடு உடற்கூறு ஆய்வு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை என்பதால் அதன் முடிவுகள் வெளியான பின்னரே உண்மை என்ன என்பது தெரியவரும்.